வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். وقال الله تعالى في القرآن الكريم وما أرسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு பெற்றோர்கள் தாய் தந்தையர் என்ற தலைப்பு. இந்த பெற்றோர்கள் தாய் தந்தையர் விஷயத்தில் திருமறை குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை மிக சுருக்கமாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். அதற்கு முன்னால் திருமறை குர்ஆனை பற்றி முஸ்லீம்கள் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களும் சில விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். மாற்று மத நண்பர்கள், திருமறை குர்ஆன் என்பது முஸ்லீம்களுக்காக அருளப்பட்டது அல்ல. அதை விளங்கிருங்க எல்லாரும். குர்ஆன் என்பது முஸ்லீம்களுக்கு சொந்தமானதல்ல, எல்லா மனிதர்களுக்கும் அது சொந்தமானது. இன்றைக்கு புதிதாக வந்த முஸ்லீம் சகோதரர்கள் பேசியதெல்லாம் ரொம்ப உள்ளத்தை தைக்கக்கூடியதாக இருந்தது. எல்லா மாற்றுமத நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், திருமறை குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்காக இறக்கப்பட்டதல்ல. முஹம்மது நபி அவர்களும் முஸ்லிம்களுக்காக வந்தவர்களும் அல்ல. இப்படிதான் திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வந்தது திருமறை குர்ஆன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இறைவன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட குர்ஆன் வந்திருக்கிறது. உமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், இந்த தூதரை எல்லா மனிதர்களுக்கும் தூதராக அனுப்பியிருக்கிறோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப திருமறை குர்ஆனாக இருக்கட்டும், இறை தூதர் முஹம்மது நபியாக இருக்கட்டும், இரண்டுமே மனிதர்களுக்காக வந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வேறு என்ன வித்தியாசம்? திருமறை குர்ஆன் மனிதர்களுக்காக வந்தது என்பதை ஒத்துக்கொண்டால் முஸ்லிம்கள், ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் முஸ்லிம் இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா ஒரு மனிதனாக இருந்தால் அவன் உரிமை கொள்ளலாம். குர்ஆன் எனக்கும் தான் என்று பேசலாம். முஹம்மது நபி எனக்கும் தான் வழிகாட்டி என்று ஒவ்வொரு மனிதனும் பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த அடிப்படையை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த திருமறை குர்ஆன், அந்த நபிகளார் பெற்றோர் விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவத்தை சொல்கிறார்கள் என்பதுதான் இந்த குடும்பவியல் மாநாட்டில் உள்ள இந்த முக்கிய தலைப்பு. இஸ்லாத்தில் கடவுள் கொள்கை, இறைவனுடைய கொள்கை, கடவுள் கொள்கை நிறைய இருக்குது. அடிப்படை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். முஸ்லிம் அல்லாஹ் மக்களுக்கும் தெரியும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிதான் திருமறை குர்ஆனும் சொல்கிறது. வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன். இந்த உலகத்திற்கு வந்த தூதர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதர் ஆதம்,
அவர்தான் முதல் தூதரும் கூட. அந்த முதல் மனிதர் முதல் தூதர் ஆதம் இருந்தார்களே, அவர்களில் இருந்து கடைசியாக இறுதியாக வந்த நபிகள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்திற்கு வந்து சொன்ன அடிப்படை விஷயம் என்ன? அல்லாஹ்வை தவிர கடவுள் இறைவன் கிடையாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லத்தான் வந்தார்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இது சில பேருக்கு கசப்பா தெரியலாம். அப்ப அல்லாஹ்வை தவிர மற்ற கடவுள் இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அது கொள்கை. அது அதுபோல் நீங்கள் உங்கள் கடவுளை தூக்கி பேசுவதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொள்கையில் எந்த ஒரு கொள்கையை இஸ்லாம் சொன்னாலும் சரி, கண்ணியமாக மரியாதையாக அருமையாக சொல்லும் இஸ்லாம். ஒரு விஷயம் சொல்லுது பாருங்க, வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்மின். இஸ்லாத்தில் கடவுள் கொள்கையில் இதுவும் ஒன்று. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன? எவ்வளவு நாகரிகமாக பேசுகிறது. அநாகரிகமாக அருவருப்பான ஒரு கருத்தை இஸ்லாம் சொல்லவே சொல்லாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எங்காவது சொன்னால் நீங்கள் தாராளமாக சுட்டி காட்டலாம். அருவருப்பாக அநாகரிகமான ஒரு கருத்தை இஸ்லாம் பேசவே செய்யாது. அதற்கு ஆதாரம் தான் இந்த வசனம். இப்ப நான் சொன்னேன் குர்ஆன் வசனம், அந்த வசனத்தினுடைய பொருள் அர்த்தம் என்ன? வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர உலகத்தில் அல்லாஹ்வும் பாருங்க இருக்குமா சொல்கிறது. கடவுளாக உங்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள், அறிவில்லாமல் செய்வார்கள். திட்டக்கூடிய உங்களை திட்டமாட்டார்கள். நீங்கள் அவர்கள் கடவுளை திட்டினால் அவர்கள் உடன் உங்கள் அல்லாஹ்வை தான் திட்டுவார்கள். ஆக நீங்கள் தான் உங்கள் அல்லாஹ்வை திட்ட வைத்தீர்கள். இது உன்னுடைய அநாகரிகமான செயல் அப்படிங்கிறது இஸ்லாம். வேற கடவுளை நீங்க திட்டி பாருங்களேன், உடனே அவன் அல்லாஹ் தான் திட்டுவான். அப்ப இந்த அளவுக்கு பிறர் நம்பக்கூடியதை அநாகரிகமாக தடுக்காது, அநாகரிகமாக தடுக்காது. உண்மையை சொல்லும், உண்மையை உறக்க சொல்லும், உண்மையை தெளிவாக சொல்லும். ஆனால் அருவருக்கத்தக்கதாக இஸ்லாம் சொல்லவே சொல்லாது. அப்ப எந்த ஒரு முஸ்லிமும் பிற மதத்தவர்களின் கடவுளை திட்டுவது இஸ்லாத்தில் கூடாது என்பது சட்டம். சட்டம் அது சும்மா உபதேசமா சொல்லிட்டு போல, இறைவனுடைய கட்டளை அது. இப்படி கடவுள் கொள்கையை உச்சகட்டமாக திருமறை குர்ஆனில் சொல்லப்படுகிறது. உச்சகட்டமாக இதே கொள்கை, இதே நாகரிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடவுளுக்கு சொன்ன இதே கருத்தை பெற்றோருக்கு சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோருக்கு, கடவுளுக்கு எப்படி சொன்னாங்களோ அல்லாஹ் சொல்றானோ அதை எடுத்து நபிகளார் முகமது நபி அவர்கள் பெற்றோருக்கு அந்த கருத்தை வைத்து புரிய வைக்கிறார்கள். இந்த லாஜிக்கல் அப்படிங்கிறாங்கல்ல, தர்க்க ரீதியாக, சைக்காலஜிக்கு அப்படிங்கிறாங்க, மன ரீதியாக ஒரு மனிதரை எப்படி திருத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி புரிய வைக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு சான்றாக நபிகளாருடைய இந்த பொன்மொழியை நான் வைக்கிறேன். நடைமுறையில் யோசித்து பாருங்கள். மின் அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் உள்ளது என்றார்கள் நபிகள் பெருமானார். பயங்கரமான குற்றம், இணை வைத்தல், விபச்சாரம் செய்தல், களவு செய்தல், வட்டி வாங்குதல், இப்படி எத்தனையோ பெரும் பாவங்கள் இருக்கிறது. அது போன்ற பெரும் பாவங்களில் உள்ளது ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது என்றார்கள் நபிகள் பெருமானார். விபச்சாரம் பண்றது, வட்டி வாங்குறது, கொலை செய்யறது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய குற்றம், அக்கிரமம். இத மாதிரி ஒரு அக்கிரமம் ஒரு மனிதன் தன் பெற்றோரை திட்டுவது. அத்தாம்பா திட்டக்கூடாது, வாப்பமா திட்டக்கூடாது.
அது மிகப்பெரிய பாவத்தில் உள்ளது. சாதாரண பாவம் கிடையாது, சின்ன சின்ன பாவம் கிடையாது, பயங்கரமான பாவங்களில் உள்ளது. ஷத்முர் ரஜுலி வாலிதைஹி, ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவது என்றார்கள் நபிகள் பெருமானார். உடனே நபிகளாருடைய சகாக்கள், நண்பர்கள், நபிகளாருடைய தோழர்கள் கேட்கிறாங்க பாருங்க, ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அது எப்படி யார சொல்லலாம் ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? கேள்வி விளங்குதா உங்களுக்கு? சஹாபாக்கள் கேட்க ஆச்சரியமா கேட்கிறாங்க, ஒரு ஆளு தான் அத்தா அம்மாவை திட்டுவானோ, பாப்பா அம்மாவை திட்டுவானோ, பெற்றோரை திட்டுவானா? அது எப்படி ஒருவன் திட்டுவான்? திட்டுவது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிலாம் ஒரு தாய் அப்புறம் திட்டாவுக்கு புத்தி வருமா, வாய் வருமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ஆச்சரியம். காரணம், அவர்களுக்கு பெற்றோரை திட்டுவது என்பது கற்பனை கெட்டாத விஷயம். நம்மளுக்கெல்லாம் அப்படி வருமா? அது எப்படி ஒருவன் திட்டுவான் அப்படின்னா கேட்போம், தூக்கி போட்டு மிதிப்பான அப்படிம்போம். அதான் மிதிப்பான், கல்லடி சாவ மாட்டேங்கிறான், இந்த கிழவனுக்கு வேற வேலை இல்லாம்பா, ஏன்டா சாவலன்னு நினைக்கிறான். முஸ்லீம்களே, முஸ்லீம்களில் கூட சில முதியவர்கள் இருக்கிறார்களே நம்ம முதியோர் இல்லத்தில், முஸ்லீம்கள், அவன் மகன் இருக்கான் உயிரோட, அவன் வந்து பார்த்துட்டு போறான், அவன் நம்ம திட்டுறான், இவன்லாம் அவன் மகனை, இவனை பத்தி இவனை போய் புள்ளாங்கிறியா அந்த அம்மாட்ட சொன்னா, அந்த அம்மா என்ன சொல்லுது தெரியுமா? 80 வயசு அந்த அம்மாக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, என் புள்ள நல்லவன், அவனுக்கு வந்து வாச்சிருக்கால வருது, அல்லாஹு அக்பர், புள்ள நல்லவனாம்பா. தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு காட்டு மிராண்டி போல வெளியே போயிருக்கான் கயவன், மனமே என்ன நல்லெண்ணம் இல்லாத ஒரு கழுசடை. அந்த கழுசடையை திட்டும் பொழுது அவன் அம்மா சொல்லுது, என் பிள்ளைய திட்டாதீங்க, என் பிள்ளை தங்கமானவன். எப்படி புத்தி இருக்கு பார்த்தீங்களா? இவ்வளவு புறக்கணித்து தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து இவ்வளவு கொடுமையை செய்த கொடுங்கோலன் கண்டதற்கா மனையை திட்டுவான், அடிப்பான், உதைப்பான், விவாகரத்து செய்வான். பெற்றோரை திட்டியதற்காக பொண்டாட்டி வேணா சண்டை போட்டிருக்கானா? என் பொண்டாட்டி எனக்கு ஆவாது, எங்க அம்மா கொடுமைப்படுத்துறா, அப்படி உனக்கு தேவையில்லை என்று யாராவது சொல்லியிருக்கானா? அதுக்கு சொல்ல மாட்டான். கண்ட விஷயத்துக்கு சொல்லுவான். இப்ப அந்த மேட்டருக்கு போன இழுத்துறோம், இந்த விஷயத்துக்கு வருவோம். அது எப்படி ஒருவன் தன் பெற்றோரை திட்டுவான்? திட்டுவான், நபிகள் வருவாங்க, அதெல்லாம் திட்டுவான். அப்ப சஹாபாக்கள் ஊன்று கவனிக்கிறார்கள். அது எப்படி? யசுப்பு அபர் ரஜுல் ஃபயசுப்பு அபஹு அபாஹு ஃபயசுப்பு உம்மஹு ஃபயசுப்பு உம்மஹு. ஒருவன் இன்னொருவரின் தாயை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தாயை திட்டுவான். ஒருவன் இன்னொருவரின் தந்தையை திட்டுகிறான், உடனே அவன் இவன் தந்தையை திட்டுவான். ஆக இவன் தான் இவன் தாய் தந்தையை திட்டினான். கடவுளுக்கு சொன்னால அல்லாஹ், அல்லாவை தவிர மற்ற மற்ற கடவுளர்கள் நம்புகிறார்களே அவர்களை திட்டாதீர்கள், அப்படி திட்டினால் அவர்கள் அல்லாஹ்வை திட்டுவார்கள். அதுபோல நீங்கள் பிறர் பெற்றோரை திட்டாதீர்கள். பிறர் பெற்றோரை நீங்கள் திட்டினால் உடனே அவன் உன் பெற்றோரை திட்டுவான். ஆக நீதான் உன் பெற்றோரை திட்டினாய் என்று பொருள். யோசிச்சு பாருங்க, நடைமுறையில் இப்படித்தான் இருக்கு. ஒரு அப்பா அடுத்தவன் திட்டுறான், உங்க அப்பா ஒரு முட்டாப்பையா அப்படிங்கிறான், உடனே அவன் உங்க அப்பன் தானா முட்டாப்பையம்மா சொல்லி பாருங்களேன். உங்க அப்பா ஒரு முட்டாப்பைய, உங்க அம்மா இப்படின்னு சொல்லி உங்க அம்மா அப்படிமா. திட்டியவரை திட்ட மாட்டான், அதுதான் சரி. ஆனா அறிவு அப்படி வேலை செய்யாது. எங்க அப்பனை திட்டலாம், நான் உங்க அப்பனை திட்டுவேன், இப்படிதான் வரும். இப்படி மறைமுகமாக நினைத்து பார்க்காமல் உன்னை அறியாமல் கூட உன் தாய் தந்தையை திட்டி விடாதே. இன்டைரக்ட் மறைமுகமாக, நேரடியாக திட்டல, இன்னொரு அம்மாவை திட்டி அதனால் அவன் இவன் அம்மாவை திட்டக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக இந்த ஒரு உதாரணத்தை எடுத்து வைக்கிறார். கடவுள் கொள்கை, இறைவன் படைத்த இறைவன், அதற்கு பிறகு பெற்றோர்கள் என்பது இஸ்லாம். தெரியுமா உங்களுக்கு? குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றேன், அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க என்ற அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அனிஷ்குர்லி வலிவாலிதைக்க, முதலில் எனக்கு நன்றி செலுத்துங்கள். யாருக்கு? அல்லாஹ்க்கு. அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அதுக்கு பிறகு வலிவாலிதைக்க, உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியா யாருக்கு நன்றி செலுத்த நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் கூட கிடையாது. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் கட்டுப்பட வேண்டும், அது வேற சமாச்சாரம். وما كان للمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய, இறைவனை நம்பி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதாவது முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வோ
அல்லது அல்லாஹ்வுடைய தூதரோ ஒரு விஷயத்தில் முடிவை சொன்ன பிறகு ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு, இதல் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று முடிவு சொன்னால், அல்லாஹ் ஒரு முடிவை சொல்லிவிட்டான் அல்லது அவன் தூதர் ஒரு முடிவை சொல்லிவிட்டார்கள். அந்த முடிவை சொன்ன பிறகு அதற்கு மாற்றமான கருத்தை யாரும் நினைத்து பார்க்க கூடாது. அல்லாஹ் சொன்னா ஓகே, அவன் தூதர் சொன்னால் சரி, இதுல ஏன் கருத்து ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன், அவன் தூதர் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறேன், வேறு எந்த கருத்தையும் வைக்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாவிட்டால் அது தெளிவான வழிகேடு. தொழுகிற ஓதுரியல்ல, அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், யா அல்லாஹ் யாருக்கு நீ அருள் செய்தாயோ அவர்களின் வழியை காட்டு, யாருக்கு ஒரு மீதும் கோபம் இறங்கியதோ எவர்கள் வழிகட்டு விட்டார்களோ அந்த வழியை காட்டி விடாதே. ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் வழிகேடு வேண்டாங்கிறம, வழிகேடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் தான் வழிகேடு. இத குர்ஆன் சொல்லுத. எவ்வளவு காரமான விஷயம் இது. எல்லாருக்கும் முஸ்லிம் எல்லாருக்கும் பொருந்தும். முஸ்லிம்களுக்கு சட்டம் இது. ஈமான் கொண்டு விட்டால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் இதுதான் உனக்கு சட்டம். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக கட்டுப்பட வேண்டியது யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு. ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு அதற்கு அடுத்து நன்றி செலுத்த வேண்டிய யாருக்கு? பெற்றோருக்கு. ரசூலா கிடையாது. நன்றி என்று வரும் பொழுது படைத்தான் என்பதற்காக அவனுக்கு நன்றி, பெற்றார்கள் என்பதற்காக இவர்களுக்கு நன்றி. படைத்தவனுக்கு அடுத்தபடியான நன்றி பெற்றோருக்கு ஞாபகம் இருக்கட்டும். மனைவி மக்களுக்கு இல்ல, பிள்ளைகளுக்கு இல்ல, சொந்த பந்தங்களுக்கு இல்ல, ரசூலுல்லாஹ்க்கு இல்ல. ரசூலுல்லாஹ்க்கு, அவுலியாக்கள், ஷேഖ்மார் யாருக்கும் இல்ல. அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியது உங்கள் பெற்றோருக்கு என்பது அல்லாஹ்வின் சட்டம், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்டா என்ன? இந்த உலகத்தில் ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, கோர்ட், அது மாதிரியா? லா முஅக்கிப லி ஹுக்மிஹி, அவனுடைய தீர்ப்பில் சேஞ்சிங் கிடையாது, மாற்றம் கிடையாது, தள்ளி வைப்பு கிடையாது, ஒத்தி வைக்கிறது கிடையாது. இங்க சொல்றான்ல, ஒரு கோர்ட்ல தீர்ப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை அடுத்த மாதம் 30ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன், அந்த கிறுக்குத்தனம்லாம் குர்ஆன்ல இருக்காது. தெளிவான சட்டம் தான். அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மெண்டில், அவனுடைய தீர்ப்பில், அவனுடைய முடிவில் எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியாது. வலன் தஜித சுன்னத்தில்லாஹி தப்தீலா வலன் தஜித சுன்னத்தில்லாஹி தஹ்வீலா, அல்லாஹ்வின் நடைமுறையில் எந்த சேஞ்ச், மாற்றம், குழப்பமே இருக்காது. எப்படிப்பட்ட வாசம்! மனுஷன் சட்டத்தை மாத்துவான், உழப்புவான், மறந்து சொல்லிடுவான், ஏற்பாரா சொல்லுவான். படைச்சவன் அப்படி இல்லையே, தெள்ள தெளிவாக ஒன்றை சொல்லிவிட்டு இதுதான் அல்லாஹ்வுடைய நடைமுறை, காலாகாலமாக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நடைமுறையில் எந்த மாற்றம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து உலகம் அழியும் வரை அல்லாஹ்வுடைய நடைமுறையில் மாற்றம் கிடையாது. அப்படி ஒரு மாற்றம் இல்லாத ஒரு சட்டம், எனக்கும் உங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்பது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. சில பேர் சொல்லலாம், எங்க அம்மா எங்க அத்தா அநியாயம் பண்றாங்களே. என்ன அநியாயம் பண்ணாங்க? எவ்வளவு தப்பு செய்யறாங்களே, செய்யட்டும், உனக்கு என்ன? நீ செய்யல, லட்சம் தப்பு. என்ன சேட்டை, என்ன அக்கிரமம் இருப்ப, அத்தனையும் பெற்றோர் ஜீரணிக்கலையா? நான் கேட்கிறேன். எவ்வளவு சேட்டை, எவ்வளவு அக்கிரமம், அத்தனையும் ஜீரணிச்சுக்கிட்டு என் பிள்ளை திருந்த மாட்டான் அழுது புலம்பி வளர்த்து, இப்போ உங்க அம்மா தப்பு செஞ்சா வலிக்குது. என்ன தப்பு? இல்லைங்க, என் பிள்ளை எங்க அம்மா கண்டுக்கிட மாட்டேங்கா, என் தங்கச்சி உள்ளனா தூக்கிட்டு கொஞ்சிரா, இதுதான் பிரச்சனை. கொஞ்சட்டுமே, உன் பிள்ளைய உங்க அம்மா தூக்கி கொஞ்சணும். உன்னை வளர்த்ததற்காக கவனி, உன் பிள்ளையை கவனிச்சாலும் கவனிக்கட்டி என்ன? உன் பிள்ளையை கவனிக்க வேண்டிய அவசியம் உன் பெற்றோருக்கு கிடையாது. உன்னை கவனிச்சாங்கல்ல, உன்னை பொண்டாடி சும்மா இருக்க மாட்டான். அந்த பாருங்க உங்க அம்மாவை, அந்த உன் தங்கச்சி பிள்ளை தூக்கி கொஞ்சம் பாருங்க, நம்ம உடைய கண்டுகளை பாருங்க, விஷத்தை ஏத்துறது, இதெல்லாம் முசீபத்தை யாவும் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய பயம், இஸ்லாமிய சட்டம் மண்டையில் இருக்குமானா இப்படி வரக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. என் புருஷனை வளர்த்தாள், அப்படி பாரு, என் பிள்ளை வளர்த்தா வளர்க்காட்டி என்ன? என்னை வளர்த்து ஆளாக்கியதற்காக நான் கவனிக்க வேண்டும். உன் பிள்ளைய தூக்கி கொஞ்சம் வேண்டிய அவசியமா கிடையாது. கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு போலாம், கொஞ்சம் கட்டாயம் கிடையாது. எப்பேற்பட்ட விஷயத்தை குர்ஆன் பேசிட்டு இருக்கு. என்ன அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலா உனப்பியக்கும் பி அக்பரில் கபாயிர், படு பயங்கரமான பாவத்தை புரிய வைக்கவா, சொல்லவா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. 3 தடவை, ஒரு தடவை இல்ல,
நம்மளுக்கு 2 தடவை 3 தடவை சொன்னா போர் இருக்கிறோம். ஒரு 3 தடவை ஒரு விஷயத்தை சொல்றான், சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். ரசூலா சொல்றாள 3 தடவை சொல்றாள. சில விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்வார்களாம், ரசூல்லா பேசாமல் இருக்க மாட்டார்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கறாங்களா, முக்கியம். 3 முறை சொன்னார்கள். அலா உனபியுக்கும் அக்பரில் கபாயிர், படு பயங்கரமான பாவத்தை சொல்லவா, மிகப்பெரிய பாவத்தை சொல்லவா, கடுமையான பாவத்தை சொல்லவா அப்படின்னு 3 தடவை கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலு பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்களேன், சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, அதாவது படைத்தவனுக்கு துரோகம் செய்வது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறது என்ன, அது துரோகம் குர்ஆன்ல இருக்கு. இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம்ங்கறான், இணை வைத்தல் அநியாயத்திலும் அநியாயம்ங்கறான், படு பயங்கரமான அநியாயம்ங்கற குர்ஆன்ல. அதனால 3 விஷயத்தை சொல்லி பயங்கரமான பாவத்தை சொல்லட்டா, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், இறைவனுக்கு இணை கற்பிப்பது. அதுக்கடுத்து உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோரை நோவினை தருவது, பெற்றோருக்கு மன வருத்தத்தை தருவது, ஷிர்க்குக்கு அடுத்த பாவம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க, சாதாரண விஷயமா? சில தாய் என்ன பாடுபடுறா, எனக்கு கவனிக்க மாட்டேங்கிறானே என் புள்ள, அவன் பொண்டாடி சொல்ல கேட்டாலே அல்லாஹ், இதுக்கா பெத்து வளர்த்த இந்த ஒரு வார்த்தை போல நாசமா போயிடுவோமே. பௌத்த எரிஞ்சு சொல்லுவாள, இதுக்கா என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த, மனம் எவ்வளவு நொந்தா அப்படி சொல்லுவா அவங்க அட்டாம்மா பாப்பம்மா. இந்த வார்த்தை தாங்க முடியுமா? நீயும் உன் குடும்பம் நாசமா போயிருமே. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல்லாஹ்வுக்கு செய்யும் துரோகம், பெற்றோரை நோவினைப்படுத்துவது பெற்றோருக்கு செய்யும் துரோகம். என்ன நோவினை உனக்கு, அவங்கள்ட்ட என்ன பேச்சு? வஹ்பித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, உன் இரக்கம் என்னும் இறக்கையை பெற்றோருக்காக தாழ்த்து. தாய் தாப்பட நிமித்தி நிற்க கூடாது. தாய் தாப்பட என்ன முறப்பு வேண்டி கிடக்குறாள், பெற்றோர் என்ன முறப்பு? இது நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, என்னமோ இவர் பயங்காட்டு. குர்ஆன்ல அப்படி இருக்கு, குர்ஆனில் இருப்பதை போல சொல்கிறேன். அப்படி சொரத்தை இல்லாம எஃபெக்ட் இல்லாம மைத் மாதிரி பேசிட்டு போக முடியாது. குர்ஆன் அப்படி சொல்லுது. வஹ்பித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அழகாக பேசு. வகுல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அவர்களுக்காக நீ பிரார்த்தனை செய். படைத்த ரப்பே, என்னை வளர்த்து பாதுகாத்த என் பெற்றோர் இருவர், அவர்களுக்கு நீ அருள் செய்வாயாக. கண்ணியமான வார்த்தைகளை பேசணும். பெற்றோர்கிட்ட கண்ணிய குறைவா தாய் தந்தையை பேசக்கூடாது. ஒரு கேள்வி கேட்காங்க ரசூலுல்லாஹ், மன் ஹக்கு சுஹபா, ஒரு சஹாபி கேட்கிறார் நபிகளார் இடத்திலே, மன் ஹக்கு சுஹபா யா ரசூலல்லாஹ், நான் யாருக்கு முதல் மரியாதை செலுத்த வேண்டும், யார் இடத்தில் முதல் நேசத்தில் உச்சகட்டமாக யார்கிட்ட இருக்கணும், அன்பை யார்கிட்ட அதிகமாக காட்டணும், அன்பை பாசத்தை நேசத்தை மரியாதையை யாருக்கு முதலாக கொடுக்க வேண்டும், முதலாக கொடுப்பதற்கு தகுதி பெற்றோர் யார் அப்படின்னு கேட்கிறார். அந்த தகுதி யாருக்கு இருக்கு? உம்முக்க சும்மா உம்முக்க சும்மா உம்முக்க, உன் தாய், உன் தாய் தான், உன் தாயே தான் இப்படி சொல்றாரு. சொல்ல சும்மா அம்மாண்டு போக வேண்டியதானே. உன் தாயப்பா, உன் தாய், உன் தாய் தான், உங்க அம்மா, அம்மா தான், அம்மா உன்னை பெத்த அம்மா. சும்மா அப்பாக்க, அப்புறம் உங்க அத்தா பாப்பா. 3 மடங்கு தாய்க்கு மரியாதை பெற்றோர்லையே. முதலில் பெற்றோருக்கு மதிப்பு, பிறகுதான் மற்றோர். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம என்னன்னு சொன்னா அத்தாவை கூட மரியாதையா பேசுறவங்க. அத்தாவை வாப்ப, வாங்க வாப்பா, வாங்கத்தா, இருங்கத்தா, சாப்பிடுங்கத்தா. யார? அத்தாவை. வாங்க போங்க. அம்மாவை, நீ சாப்பிட்டியாமா, வாமா போமா. என்ன அம்மா வாமா பாமா, என்னது இது? அம்மாவை வாங்கன்னு சொல்லணும். அத்தாக்கு மேல சொன்னா கொஞ்ச நாளைக்கு சிரிப்பாங்க. நம்மட போய் ஏமா வாங்கம்மா, என்னடா என்ன போய் வாங்குற, எங்க அம்மாவை சிரிப்பா, என்ன போய் வாங்குற அம்மா வாங்க. அடே வாங்க, தகப்பனை விட கூட மரியாதை செலுத்தது இஸ்லாமிய மரபு, பெருமானார் கற்று தந்தது. அது பிறகு அத்தா. தாயினுடைய கஷ்டம் 3 மடங்கு என்ன 30 மடங்கு சொல்லலாம். அதை ஆனாலும் தகப்பனுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும்னு 4வது வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க. இந்த மாதிரி தகப்பனுக்கு வரைய முக்கியத்துவம் கொடுக்கலையா? அல்லாஹ் நபிகளால் முக்கியத்துவம் கொடுக்கலையே. வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாது என்பது அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு தானே, அல்லாஹ்வுடைய முடிவு தானே அது. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட்னா முடிவு, அதை எவனும் மாற்ற முடியாது.
ஒரு தூதர் கூட மாற்ற முடியாது, யாரும் மாற்ற இயலாது. அதை ஒத்துக்கிட்டாத முஸ்லீம். இல்ல நீ முஸ்லீம் என்று பேரு, நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லு. முஸ்லீம் என்று ஈமான் உள்ளவன் என்று ஒத்துக்கொண்டால் அவன் தீர்ப்பை ஏற்றுக்கொள். ரப்புக்கு அல்லாஹ் தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்பது அவனுடைய தீர்ப்பு. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அவனுடைய தீர்ப்பு. போக எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு? ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர்றேன். அஸ்மான்னு சொல்லி ஒரு பெண், ஒரு சஹாபி பெண். நிறைய பேர் இதை சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க அம்மா ஷிர்க் வைக்கிறாள், எங்க அம்மா பிதஅத் செய்றாள, எங்க அம்மா ஓதுனா உனக்கு என்ன, ஷிர்க்கே வைக்கிட்டு இல்ல உனக்கு என்ன பிரச்சனை, அது எனக்கும் அவரையும் அல்லாஹ் அப்படிச்சா. உங்க அம்மா ஷிர்க் வைக்கலாம், என்னை சார்ந்தது அது. நான் உங்க அம்மா என்ன செஞ்சிருப்பேன், நீ தாய் சொல்ல கேளு, உங்க அம்மா மரியாதை செலுத்து. உங்க அம்மா ஷிர்க் வைத்தாலும் பிதஅத் செய்தாலும் காஃபிர் என்றாலும் அல்லாஹ்வே இல்லை என்று சொல்லட்டுமே, உனக்கு என்ன அதை பத்திங்கிறான் அல்லாஹ். அதை நான் பார்த்துக்கிறேன். அது என்ன விஷயத்தில் உள்ளது. உங்க அம்மாக்கா துவா செய், அருள் செய்வான் கேளு. அம்மாவின் உள்ளத்தை மாற்றும்படி அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் தான் உள்ளத்தை மாற்ற முடியும். நம்ம என்ன சொன்னாலும் யார் உள்ளத்தை மாற்ற முடியாது. எவனுடைய நேர்வழியும் நம்ம கையில் கிடையாது. பெத்த பிள்ளையை திருத்த முடியலையே, என் புள்ள கட்டு போயிட்டா ஏன் குற்றமா அது? அவனுடைய நேர்வழி என் கையில் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தானே சொன்னாங்க, அல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்க அத்தாவுடைய நேர்வழி என் கையில் இல்லைட்டாங்களே, நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. ஒரு நபி தகப்பனை திருத்த முடியலையே, நீ எப்படி உங்க அம்மா திருத்திடுவ? சொல்லலாம், அழுவலாம். ஒரு தரம் என் அம்மா இப்படிலாம் அம்மாட்ட போய் சொன்னோன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, என் அம்மா இப்படிலாம் தர்காவில் போய் அமல்களை நாசம் பார்க்கறதெல்லாம் பயங்கர குற்றமா, அல்லாஹ்வுத்தாலா ஒரு நரகத்தில் போட்டுவான்னு பயமா இருக்குமா அப்படின்னு அம்மாட்ட சொன்னா, அம்மா அதுக்கு மேலே அதுதான்டா எனக்கும் பயமா இருக்கு, நீ தர்காக்கு வராதனால முஹித நரகத்துக்கு போட்டுருவாரு இப்படி சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம நரகத்துக்கு பயப்படி எப்படியா அம்மா சொர்க்கத்துக்கு இருக்கான பார்த்தா, எனக்கு அதோட பயமா இருக்கு, அப்துல் காதர் ஜிலானி மேல கோவிச்சு இப்படி ஆகுறாங்களே, சுத்தம் இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, அது எவ்வளவு அருமையான விஷயம். 950 ஆண்டுகள் வாழ்ந்தார் இந்த உலகத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு 50 வயசுல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாலும் 900 ஆண்டுகள், 900 900 ஆண்டுகள் வாழ்ந்தவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். பிரச்சாரம் செய்தார். சொல்லிவிட்டு செய்றாங்க, அவங்க ஒரு பிரச்சாரத்தில் சொல்றாங்க, இன் உரைது அன்சாலக்கும், உங்களுக்கு நல்லதை விரும்பி நான் உபதேசம் செய்கிறேன். ஒரு நபி சொல்றார் மக்கள்கிட்ட, நீங்க எப்படியாவது சொர்க்கத்துக்கு வரணும், அல்லாஹ்க்கு இணை வச்சு நாசமா போயிடக்கூடாது, எப்படியாவது திருந்தி வாழணும்னு சொல்லி உங்க மேல அக்கறை வச்சு நான் பிரார்த்தனை பிரச்சாரம் செய்கிறேன். என்னுடைய பிரச்சாரம் உங்கள் உள்ளத்தில் ஏறாவிட்டால் தலைக்கும், நான் செய்யக்கூடிய உபதேசம் உங்க உள்ளத்துல தைக்கல ஏற மாட்டேங்குது, பூகா என்னால் திணிக்கவா முடியும் நேர்வழியை அப்படிங்கிறார். ஒரு நபி நேர்வழியை உள்ளத்துல திணிக்க முடியல, நீ எப்படி அம்மா திணிக்க முடியும்? சொல்லலாம், அவங்களுக்காக கவலைப்படலாம், அழலாம், துவா செய்யலாம். அவர் ஷிர்க்கே செய்தாலும் உனக்கு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை, அக்கறை வரலாம். உனக்கு என்ன கோபம்? அதுல அஸ்மா என்ற ஒரு பெண், அவங்க சொல்றாங்க, கதிமத் அலைய உம்மி வஹிய முஷ்ரிகத்துன் ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த உடன்படிக்கை காலம்னு சொல்வாங்களா, யுத்த காலங்கள் அப்படி வச்சுக்கிடுங்க, நெருக்கடி யுத்த காலங்கள். அங்கிருந்து யாரும் இங்க வரக்கூடாது, இங்க இருந்து யாரும் அங்க போகக்கூடாதுன்னு ஒரு நெருக்கடி நிலை வரும். அந்த மாதிரி யுத்த காலத்தில் எங்க அம்மா, அந்த அஸ்மாவுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க வந்தாங்க. அவங்க ஒரு முஷ்ரிக்கு, வஹிய முஷ்ரிகத்து, அவங்க ஒரு முஷ்ரிக்கு. எங்க அம்மா யாரு? ஷிர்க்ல இருந்து கிடக்குறவங்க. ஃபஸ்தஃப்தைது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் விரும்பான இடத்திலே தீர்ப்பை கேட்டேன், என்ன செய்யலாம்? கதிமத் அலைய உம்மி வஹிய ராகிபத்துன், என் மேல் இருக்கக்கூடிய பிரியத்தில் என் தாய் அங்கிருந்து வருகிறாள். எதிர்தரப்பிலிருந்து வர்றாங்க என் தாய். என் தாயை நான் சேர்த்துக் கொள்ளலாமா? யாரு? யுத்த காலம். யுத்த காலம்னா என்ன? யாராவது எதிர்தரப்பிலிருந்து வந்தால் சிக்கல் வந்துடும். எவனாவது உழவு தொழில் உழவு வேலை பார்க்க வந்துடுவான், உன்னை இங்க உள்ள ராசியத்தை கொண்டு வந்துடுறான். இதெல்லாம் ஒரு சிக்கலான நேரம், இக்கட்டுனா நேரம். அந்த பொம்பளை முஸ்லிக்கு, இந்த அம்மா முஸ்லீம். ரசூலோட போய் கேட்குது, எங்க அம்மா என்ன பார்க்க வர்றாங்க, வர சொல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நாம், அம்மா உங்க அம்மாவுல கூப்பிடு, பெத்த தாயில உடன்படிக்கை காலம் இக்கட்டு அதெல்லாம் அப்புறம் உன்னை பெத்த தாய் கூப்பிடுங்க. எவ்வளவு இக்கட்டில் தாயை மதிக்கணும்னு சொல்லி இஸ்லாம்.
சில விஷயத்தை நான் இப்ப சொல்லி நான் முடிச்சிடறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் மாபெரும் அரசாட்சி, மிகப்பெரிய ராஜாங்கம். யாருடைய ராஜாங்கம்? சுலைமான் நபியின் ராஜாங்கம். அவர்களுக்கு கொடுத்தது போல ஒரு ஆட்சி அதிகாரத்தை உலகத்தில் வேறு யாரும் பெறவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது. அவ்வளவு பெரிய ராஜாங்கம் யாருடையது? சுலைமான் நபி. அது சில விஷயத்தை கற்பனை ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எறும்பு பேசுவது சுலைமான் நபிக்கு புரியும், புரிஞ்சுக்குவாங்க. எறும்பு பேசுறது யாருக்கா தெரியுமா? பறவைகளிடம் பேசுவார். பறவைகிட்ட எங்க போய் தொலைஞ்செல்லாம் கேட்கிறாங்க. அப்ப அந்த பறவை சொல்லியது அஹத்து பிமாலம் துஹித் பிஹி, உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் தெரிந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அளவு ஒரு ரகசியத்தை கொண்டு வருது. அதுல கூட எதை சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு நாட்டிற்கு சென்றேன், அந்த நாட்டில் அரசியும் மக்களும் இணை வைக்கிறார்கள், அதை நான் சொல்றேன், வாங்க தாவா செய்ய பிரச்சாரம் பண்ண போக கூப்பிடுது. அப்படி ஒரு வசதியை சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். பறவை சொல்லி இந்த இடத்துல ஷிர்க் இருக்கு, வாங்க மொத்தமா போய் ஜமாத்தா போய் என்ன செய்வோம், பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு பறவை சொல்லுது. இப்படி சொல்ல பிறகு சுலைமான் கோவம் ஆர்ந்து, சரி சரி அது வந்தா அறுத்து கொல்லணும்னாரு, குர்ஆன்ல இருக்கு. அதை அறுத்து கொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், தக்க காரணத்தோடு வந்தது. ஓகே, பறவையிடம் பேசுகிறார். எறும்பு பேசியது தெரிகிறது. இன்னொரு இடத்துல யாமலூன லஹுமா யஷா மின் மஹாரிப வ திமாசில வ ஜிவானி கல் ஜவாப் வ குதூரி ராசியாத். மிகப்பெரிய அற்புதம் இது. சுலைமான் நபி எதை விரும்புகிறாரோ, எப்படி விரும்புகிறார், அதுபோல மிகப்பெரிய மாளிகை, பேலஸ், மாளிகைகளை எல்லாம் சுலைமான் நபிக்காக கட்டி கொடுக்கக்கூடியது ஜின். ஜின்கள்லாம் யானையை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததுன்னு குர்ஆன் சொல்லுது. பைத்துல் முக்தஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இன்றைய காலத்தில் பார்த்தால் அது போன்ற கட்டடம் கட்டடம் மிகப்பெரிய கிரைனை வைத்துதான் பாறைகளை தூக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த கிரைனும் இல்லாமல் கட்டியிருக்கிறது என்றால் அது ஒரு இறைவனுடைய தனிப்பட்ட பார்வையில் கட்டப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். அதே மிகப்பெரிய அற்புதம் தான். அந்த மாதிரி சுலைமான் நபிக்காக மாளிகைகளை கட்டியது. அது மட்டுமல்ல, மனிதர்களால் நகர்த்த முடியாத கொப்பரைகள், பாத்திரங்கள், ராட்சச அண்டா தேக்ஸாங்கிறான அதெல்லாம் தண்டை ஆத்திரலாம். மிகப்பெரிய ராட்சச அண்டாக்கள், அவைகளை எல்லாம் சர்வ சாதாரணமா தூக்கி அவர்கள் அப்படி கொடுத்துரும். சுலைமான் நபி செஞ்சா. அதாவது ஜின்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு லேபர் வேலை பார்த்தனாங்கிறான்ல, வேலைக்காரன். வேலைக்கார ஜின்கள் யாருக்கு? மனுஷ வேலைக்காரன் நிறைய பேருக்கு இருந்திருக்கும், ஜின் வேலைக்காரன் யாருக்கா இருந்திருக்கா? இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ராட்சச அற்புதமான ஆட்சி சுலைமான் நபி. அதுக்கு இன்னொரு இடத்துல பாருங்க, ஒமின ஷயாத்தீன் மை யகூஸூன லஹு வ யஅமலூன அமலன் தூன ذلك. சில ஷைத்தான்கள் சுலைமான் நபிக்காக கடலில் சென்று முத்து குளித்து வரும். கடலை போய் முத்தை எடுத்துட்டு வந்துருமாமா. முத்து குளித்தல்ங்கிறான் தூத்துக்குடியில, மனுஷன் தானே இறங்குறான், ஷைத்தான் இறங்கி இருக்கு. ஏன் ஏய் ஷைத்தான் வாடா போய் முத்தை எடுத்துட்டு வாடான்னு சுலைமான் நபி ஓடோடி போய் எடுத்துட்டு வருமாமா. அடிமையா கடந்திருக்கான் ஷைத்தான். குர்ஆன்ல சொல்றான், ومن الشياطين من يغوصون له ويعملون عملا دون ذلك. முத்து குளித்து வரும் பல்வேறு வேலைகளை செய்யும். என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யும். யார் இது? சுலைமான் நபிக்கு இவ்வளவு பெரிய அற்புதத்தை, ராஜாங்கத்தை, கட்டுப்பாட்டை இருக்கக்கூடிய ஜின்களை, ஷைத்தான்களை கொடுத்திருந்தான் அல்லாஹ். நான் ஏன் இதை சொல்றேன், இந்த தலைப்புக்கு என்னன்னு பாக்குறீங்களா? அப்படி சொன்ன சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய ராஜாங்க இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றார். அதை பாருங்க. ராஜாங்கத்தை பற்றி பேசல. இந்த மாதிரி ராஜாங்கம் நடந்தா ஒரு பதவி இருந்தேன்னு, நான் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டேன், அந்த பதவி விடுவானா? மந்திரி பதவி விடுவானா யாராவது? பள்ளிவாசல் முத்தவல்லி, அந்த பள்ளிவாசலுக்கு யாருமே தொலை வர மாட்டான், அதுல முத்தவல்லியா இருப்பான். என்ன, நான் தான் அந்த பள்ளிவாசல் முத்தவல்லியுமா பதவி. அந்த பதவியை பெருமையா பேசக்கூடிய மனிதன் நிறைய இருக்கிறான். பதவிக்காக கொள்கையை குழியோடு புதைக்கக்கூடிய வஞ்சகர்களும் இருக்கிறார்கள் உலகத்தில் பார்க்கிறோம். பேராச்சரியமான ஒரு விஷயம். இது எவ்வளவு பெரிய பதவி. சுலைமான் நபி பதவியை நினைத்து பார்த்தால் இது ஒரு கடுகளவு கூட கிடையாது. உள்ள பதவி, இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தது எல்லாம் சுலைமான் நபி சொல்லாமல் அவர் சொல்கிறார், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லத்தி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய.
யா அல்லாஹ் துஆ செய்றார். யா அல்லாஹ் எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த கிருபைக்காக அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், அதற்காக உதவி செய்வாயாக ரப்பே என்றார் அப்படிங்கிறார் அல்லாஹ் குர்ஆன்ல. இவ்வளவு பெரிய பதவியை தந்திருக்க, இவ்வளவு பெரிய ஆட்சியை தந்திருக்க, ஜின்கள்லாம் என் சொல்ல கேட்க இதுக்கு சொல்லல. அது சுண்டக்கா அவரை பொறுத்தளவுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது. என் பெற்றோருக்கு நீ அருள் செய்தாய், எனக்கு நீ அருள் செய்தாய். என் பெற்றோருக்கு உன்னுடைய அருள் இருந்தால்தான் என்னை பெற்றெடுக்க முடியும், எனக்கு உன்னுடைய அருள் இருந்தால்தான் நான் வந்து பிறக்க முடியும். அதான் அர்த்தம் அதுக்கு. என் பெற்றோருக்கு நீ செய்த அருளுக்காக, என் பெற்றோருக்கும் எனக்கும் நீ செய்த அருளுக்காக உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். உன்னை வணங்கணும், தொழுவணும், தர்மம் செய்யணும், அமல்கள் செய்யணும். இந்த அமல்கள்லாம் நன்றியாக அமைய வேண்டும். அது என் பெற்றோருக்கு செய்த நீ அருளுக்காக. யாராவது இப்படி ஒரு துவா செய்யறமா? எங்க அம்மாக்கு நான் பிள்ளையா பிறந்ததுக்கு, பெற்றோர் நான் பிள்ளையா பிறந்ததுக்கு, எங்க அம்மாவை எங்க அத்தாவை நல்ல வச்சு யாரெல்லாம் அதுக்காக நான் வணங்கணும், உதவி செய். யாராவது அப்படி கேட்டிருக்கமா? எவ்வளவு பெரிய ராஜாங்கத்தை விட பெற்றோர் பெற்றது பெரிது. ஒரு உயிரிலிருந்து ஒரு உயிர் பிரிவது சாதாரண விஷயம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரிலிருந்து உயிர் சாதாரண விஷயம், அது கற்பனை கட்டுமா? அது செத்து பிழைக்கிறாங்க மறுபிறவி. ஏன் தாய் அல்ல இஸ்லாம் கூட சொல்லுது செத்து பிழைக்கிறதுங்கிறாங்களே, எவ்வளவு பெரிய விஷயம் அது. உயிரிலிருந்து உயிர் பிரிவது கற்பனை கட்டாத விஷயம். அது அது இறைவனால் மிகப்பெரிய கருணை இருந்தால் தான் நடக்கும். ஒவ்வொரு நாளும் பல கோடி கருணைகள் அப்படி நடக்குது உலகத்தில். அதனால்தான் என் பெற்றோருக்கு நீ செய்த கிருபை, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இருக்கிறது. இன்னொரு அற்புதத்திலும் அற்புதம், பெற்றோருக்கா துஆ செய்ய எப்படின்னு விளங்குதா? எல்லாவற்றையும் விட ஆட்சி, அதிகாரம், சொந்தம், பந்தம் அனைத்தையும் விட எனக்கு என் பெற்றோர் அப்படின்னு சொல்ல வர்றாங்க சுலைமான் நபி. அதே அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து சொல்கிறான். ஏன்? இது போல கேளுன்னு அர்த்தம். எதுக்கு நமக்கு சொல்லணும்? இப்படி கேளு. எப்படி கேட்டிருக்காரு சுலைமான் நபி, அதை பாரு, குர்ஆன்ல பாரு. இது மாதிரி பெற்றோர் கேளு. எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த வசனத்தை பார்த்து ஒரு நபர் இந்த பெற்றோருக்காக கையேந்தி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றால் எத்தனை கோடி செலவழித்தாலும் தகும் மாநாட்டுக்கு. இந்த ஒரு துஆ, இந்த குர்ஆன் ஹதீஸை தெரிந்து நான் பெற்றோரை மதிக்கிறேன் என்று ஒருவர் தெரிந்தால் போதுமானது, ஒருவருக்கு உள்ளத்தில் தைத்தால் போதுமானது. எத்தனை லட்சம் செலவழிச்சு மாநாடு போடலாம், அந்த ஒரு நன்மைக்கு அல்லாஹ் சந்தோஷப்பட்டுருவான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஈசா நபி அவர்களுடைய பிறப்பே ஒரு அற்புதம் தானே. அவங்களுடைய பிறப்பு இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஆணும் தொடாமல், கல்யாணம் பண்ணாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியை பெற்றெடுத்தார் இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்தது இது எவந்த வைக்க மாட்டான், தப்பு செஞ்சு தெரியாம மறைச்சிருவா அப்படின்னு சொல்லலாம். அதற்கு இடம் தரவில்லை அல்லாஹ். இந்த மாதிரி சேட்டை எவனும் பண்ணிடக்கூடாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ஈசா நபியை கொடுத்தது போல, நான் நாகூர் தர்காவில் படுத்து கிடந்தேன், எனக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் தந்தாலும் செருப்பாலே அடிக்கணும். ஏன் பாருங்க, குர்ஆன் என்ன சொல்லுன்னு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை பெற்றெடுத்து விட்டார், கல்யாணம் பண்ணல, எந்த ஆணையும் தொடல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் அந்த அம்மாட்ட வந்து மக்கள் கேட்கறாங்க, என்ன இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சு நிக்கிற அப்படிங்கிறான் ஊர் மக்கள்லாம். என்னிடத்தில் எதுவும் கேட்காதீர்கள், குழந்தையிடம் கேளுங்கள் என்று சைகையாக சொன்னார். வாஷாரத்திலேயே சைகையாக சொன்னார். அவன் கேட்கிறான், காலு கைஃபனு கல்லிமு மன்கார ஃபில் மஹ்தி சபியா, தொட்டுள்ள அடக்கிற பிள்ளைகிட்ட எப்படி போய் பேச, உனக்கு என்ன லூசா அப்படிங்கிற மாதிரி, பிறந்த குழந்தை பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அல்லாஹ் தஆலா ஈசா நபியை பேச வைக்கிறான். கால இதி அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடியார், ஆதானியல் கிதாப், எனக்கு வேதத்தை தந்து விட்டான், வஜாலனி நபியா, என்னை நபியாக்கி விட்டான், என்னை தூதராக்கி விட்டான், பிறந்த அன்றே வேதம், பிறந்த அன்றே நபி. குழந்தை பேசுனா அது ஆச்சரியம் தானே. பேசாத என்ன ஆகும்? எல்லாம் நான் ஒரு தர்கா போயிட்டு இந்த தர்கா போயிட்டு பிள்ளைய கொண்டு வந்து என்ன சரி அசிங்கம் பண்ணிட்டு உன் பிள்ளைய பேச சொல்லலாம், ஒரே ஆப்பு அல்ல அடிச்சு விட்டான், பிள்ளைய பேச சொல்லு. எங்க அம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ் தஆலா அப்படி குழந்தை பேசுமா? இந்த சேட்டையெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு இப்படி அடிக்கிறது. அப்ப அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்து விட்டான், நபியாக்கி விட்டான்,
பிறந்த உடனேயே ஒரு நபி என்றால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம். பிறந்த உடனே வேதம் கொடுக்கப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்டு பிறந்த உடனே ஒரு சட்டத்தை சொல்கிறார். பிறந்த அன்று அந்த நபி ஒரு சட்டத்தை சொல்கிறார். வௌசானி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி மாதும் தஹய்யா வபர்ரம் பிவாலிததி. நான் தொழ வேண்டும் என்றும் நான் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும், தொழ வேண்டும், ஜகாத் என்ற தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்றும், வபர்ரம் பிவாலிததி என் தாய்க்கு பணிவிடை செய்யும் பொழுது நான் தொழ வேண்டும் என்றும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்றும், உயிருடன் இருக்கும் பொழுதெல்லாம் என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிடுகிறான் என்று சட்டத்தை சொன்னது. ஈசா நபியுடைய முதல் சட்டம் என்ன? தொழுகை, பிறகு ஜகாத், அதுக்கடுத்து என்ன? என் தாய்க்கு பணிவிடை உயிருடன் இருக்கும் பொழுதெல்லாம். அதாவது உயிருடன் இருந்து ஒருவன் பெற்றோரை கவனிக்காவிட்டால் அவன் இருக்க வேண்டிய அவசியம் செத்து போன அர்த்தம். இந்த அர்த்தத்தில் இருந்து அவன் சொல்லுவோம்ல, தாய் அப்புறம் கவனிக்கல, இவன் எதுக்கு வாழ்றான், அது சரி. அவனுக்கு செத்தா என்ன, அது சரி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் உயிருடன் இருக்கும் பொழுதெல்லாம் என் தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும். அப்படி சொல்றாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். 2-3 விஷயம் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிடுறேன். உலகத்திலேயே வரக்கூடிய கஷ்டம் நீங்கும். நான் வச்சுக்கிடுங்க, பெற்றோரை கவனித்தால் உலகத்தில் வரக்கூடிய கஷ்டம் நீங்கும். நிறைய விஷயங்களுக்கு இஸ்லாம் அப்படி சொல்லல, இது சொல்லுது. அல்லாஹும்ம கானலி ஷைகானி கபீரானி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குகையில் 3 பேர்கள் மாட்டிக்கொண்டார்கள், அதில் ஒருவர் துஆ செய்தார், யா அல்லாஹ், வயது முதிர்ந்த என்னுடைய பெற்றோர்கள், அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் நானும் என் மனைவி மக்களும் சாப்பிடுவோம். இது நான் உனக்காக செய்தேன், பெற்றோரை மதித்தேன். என் தாய் இருந்த சாப்பிடாம நான் என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டேன். இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்று என்று கேட்டார். அல்லாஹ் அந்த கஷ்டத்தில் காப்பாற்றி வெளியே வந்தார்கள். அவர்கள் நிம்மதியாக வெளியே வந்து நடந்தாங்க. பெற்றோரை கவனித்ததற்காக உலகில் மாட்டிக்கொண்ட ஆபத்தில் குகையில் இருந்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். சும்மா கிடையாது. இப்படி சொல்றதுனால ஒரு ஊர்ல இப்படி பேசிட்டு வெளியே வரும் பொழுது இயற்கையில என் புருஷ அத்தா அம்மானு குதிப்பாரு. இப்ப இது வேறையா? என்ன ஏன் சட்டமா இது? ஏன் சட்டமாங்க இது? படிச்சவன்ல சொல்றான், அந்த மாலுக்கலியா பீக்க, நீயும் உன் சொத்து உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். எப்படிப்பட்ட சட்டம்? இலக்கியமா? அட நீயே உங்க ஆப்போடைய சொத்து, அப்புறம் உன் சொத்து என்னடாங்கிற மாதிரி. நீயும் உன் சொத்து உன் தந்தைக்கு சொந்தமானவர்கள். அதாவது தந்தை தன் மகனின் சொத்தை எடுத்துக்கொள்ளலாம், உரிமை இருக்கிறது. பொண்டாடி எடுக்கக்கூடாது. அல் மர்அத்து ராயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் தன் கணவனின் சொத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு தகப்பன் தாய் சொத்தை எடுத்துக்கொள்ளலாம், புள்ள சொத்தை. பொண்டாட்டி சொத்தை எடுக்க முடியாது, பாதுகாக்கணும், கேட்டுதான் வாங்கணும். உல்டாவா நடக்குது. பணம் யார் எடுத்தா அப்படி கேட்டா அத்தை வாபஸ் சொல்ற, நான் தான் உங்களை கேட்க பணம், அதான் 3 வேளை சாப்பிடல அப்படின்ட்டா. பொண்டாட்டி நான் தான் எடுத்த, நீ தான் எடுத்தியா, போதுமா, நான் 20 தரட்டா. என்ன கொடுமடா இது? பொண்டாட்டிக்கு தெரியாம தாய்க்கு காசு. நம்ம ஊர்ல நடக்க ஒரு 5000 ரூபாய் மாட்டை கொடுக்கும்போது, ஏமா அவள்கிட்ட சொல்லிடாத. அம்மா ஆமாப்பா, அவ பத்திரக்களி 1000 ரூபா, நான் சொல்ல மாட்டேப்பா. ஏன்டா என் தாய்க்கு நான் காசு கொடுக்க, ஏன் பொண்டாட்டி என்ன கொடுமடா இது? பொண்டாட்டி காசு கொடுக்க தாய்க்கு தெரியாம கொடுக்கலாம், அது உரிமை. என் பிள்ளை ரொம்ப செலவழிக்க கூடாது, பணத்தை சேர்த்து வைடா, வீணாக்கிறத தாய் சொல்ல ரைட்ஸ் இருக்கு. என்ன பேச்சு இது? என்ன கொடுமை இது? ஜாக்கிரதை, இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த வசனத்தோட முடிச்சிடுறேன். சத்தியம் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் ஒத்துக்கொள்கிறார்கள், சுயநலவாதிகள். எல்லா பயானில் குர்ஆன் வசனத்தை கேட்டீங்களா? ஹதீஸை கேட்டீங்கல்ல? கேட்ட எல்லாரும் என்ன செய்வீங்க? பிள்ளைகிட்ட பக்கத்தில் கேட்டுக்கிட்டோடா, அம்மா சொல்ல கேட்கணும், கேட்டுக்கிட்டியாடி பாப்பா சொல்ல கேட்கணும். இந்த பசங்க ரைட்டு. உங்கள் பிள்ளை தாயாகிய உங்கள் சொல்லை கேட்க வேண்டும். உங்க புருஷன் தாயாகிய அவன் அம்மா சொல்ல கேட்டக்கூடாது, அநியாயம் இருக்கா? உங்க பிள்ளைய உங்க சொல்ல கேட்கணும். புருஷன் கேட்டாலும் ஆமா ஏதோ எடுத்தாலும் உங்க அம்மா தூக்கிட்டு வந்துருக்கீங்களே, ஏன் வேற? எங்களை விட உங்களுக்கு அத்தா அம்மா தான் பெருசா? ஆமா. என்ன கேள்வி இது? இந்த கேள்வி வந்தாலே கோவப்படும். அத்தா அம்மா பெருசாவா? என்ன பேச்சு? ஆமா இருக்கா? தனக்கு சாதகமா இருந்தா ஓம் புள்ள ஓன் சொல்ல கேட்கணும், உன் புருஷன் அம்மா சொல்ல கேட்டக்கூடாது.
இதுதான் சத்தியம். சாதகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது. அஃபீ குலூபிஹிம் மரதுன், இவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறதா? அமிர் தாபு அம் யஹாஃபூன அன் யஹிபல்லாஹு வ ரசூலுஹு, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நியாயமாக சொல்ல மாட்டார்கள் என்று இவர்கள் நம்புகிறார்களா? என்ன கேள்வி? நோய் பிடிச்சவனாங்க, உள்ளத்துல நோய், மனநோயடா. உன் சொல்ல வந்து உங்க பிள்ளை கேட்கணும், உன் புருஷா அம்மா சொல்ல கேட்க கூடாது, என்ன புத்தி இது அப்படிங்கிறான்ல. உள்ளத்தில் நோய் இருக்கிறதா? அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நியாயமா நடக்க மாட்டார்கள் என்று நம்புகிறார்களா? பல் உலாய்க்கஹும் ஸாலிமூன், இவர்கள் அயோக்கியர்கள். அல்லாஹ் சாதாரண விஷயம் கிடையாது. தனக்கு சாதகமாக சட்டத்தை வைத்துக் கொண்டால் அவன் அநியாயக்காரன். நமக்காக நம் பெற்றோர் கையேந்த வேண்டும். யா அல்லாஹ், என் புள்ள அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்காத, என் புள்ள நல்லா கவனிச்சுக்கிறா யா அல்லாஹ் என்று நம் பெற்றோர் நமக்காக கையேந்தினால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது. நாமும் பெற்றோருக்கு கையேந்துவோம், பெற்றோரும் நமக்கு கையேந்தும்படி நடப்போம் என்று சொல்லி அல்லாஹ் அதுக்கு உதவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.